மேஜிக் ஆஃப் க்ரோயிங் 1% டெய்லி. அன்னியன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு டயலாக் வருமே, 5 பைசா திருடினா தப்பா? தப்பே இல்லையே. ஆனா 5 கோடி பேர் 5 பைசா திருடினா தப்பு மாதிரி தான் தெரியுது. ஆனா 5 கோடி பேர் 5 கோடி தடவை 5 பைசாவை திருடினா ரொம்ப பெரிய தப்புங்க. அதுதான் நம்ம லைஃப்லயும் நடக்குது. என்ன புரியலையா? நம்ம லைஃப்ல பணம், சக்சஸ், கோல்னு பெரிய விஷயங்களை பத்தியே தான் நம்ம எப்பவும் யோசிக்கிறோம். அதுக்கான முயற்சிகளை மட்டும்தான் நம்ம செய்யறோம். ஆனா நம்ம மறந்து போன விஷயங்களை, சின்ன சின்ன பழக்க வழக்கங்களை, அதனால வரக்கூடிய விளைவுகளை எப்பவுமே நம்ம யோசிக்கிறதே இல்ல. 10 மணிக்கு தானே ஆபீஸ், மெதுவா போகலாம். நாளைக்கு தானே எக்ஸாம், ஈவினிங் கூட படிச்சுக்கலாம். அடுத்த மாசம் தானே பணம் கட்டணும், அப்ப பாத்துக்கலாம். இப்படி எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிச்சு அப்புறம் அது பெருசா போகும். ஆனா ஒரு சின்ன தப்பு உங்க லைஃபை எவ்வளவு பாதிக்கும் அப்படின்னு தெரியாமலே போயிருது. ஏன்னா நமக்கு அதை பத்தின எந்த கான்சியஸ் மைண்டும் எப்பவுமே இருந்ததே கிடையாது. ஆபீஸ்க்கு லேட்டா போற அந்த 5 நிமிஷம் உங்க லைஃப்ல பெருசா எந்த பாதிப்பையும் உருவாக்காது. ஆனா அதுவே ஒரு இன்டர்வியூ இல்ல முக்கியமான எக்ஸாமுக்கு 5 நிமிஷம் லேட்டா போனா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையை விட்டு போயிடும். எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடியே படிக்காம போனா என்ன பெருசா ஆக போகுது? ஒரு 10 மார்க் எழுதாம போகலாம், இல்ல டோட்டலா ஒரு 20 மார்க் கம்மியாகலாம். ஆனா இதே போல ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒரு பேப்பர் குறைஞ்சா டோட்டல் பர்சன்டேஜ்லயே 5% குறையும். உங்க ட்ரீம் ஜாப்ல செலக்ட் ஆகிற ஃபைனல் ஸ்டேஜ்ல அபவ் 70% எடுத்தவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்றப்பதான் அந்த 5%ஓட வேல்யூவே தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட வேல்யூ தெரியும். இதுக்கு என்ன செய்யலாம்? உங்க இலக்குகள் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அதை முழுசா அச்சீவ் பண்ண உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, ஒவ்வொரு நாளும் 1% முயற்சியை எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் கன்சிஸ்டண்டா செஞ்சுட்டே இருந்தா எவ்வளோ பெரிய கோல் ஆனாலும் சக்சஸ்ஃபுல்லா உங்களால அச்சீவ் பண்ணிட முடியும். உங்க டெய்லி லைஃப் ஸ்கெடியூல்ல இந்த 1% முயற்சிகள் பெரிய ரிசல்ட்டை கொடுக்காது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இதை நீங்க செஞ்சுட்டே இருந்தா நிச்சயம் ஒரு பெரிய வெற்றியை உங்களால பார்க்க முடியும். உங்க லைஃபை கம்ப்ளீட்டா மாத்துற முயற்சிகள்ல இந்த 1% growth கொடுக்கும். சரி, 1% முயற்சிகள் எடுத்தா நல்லது அப்படின்னு சொல்றீங்க. நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா சப்போஸ் எடுக்கல அப்படின்னா பெருசா எந்த பாதிப்பும் வராதுல்ல? இல்ல. நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யற 1% தவறான செயல்கள் கூட உங்க லைஃப் ஸ்டைல ரொம்ப கீழே கொண்டு போறதுக்கு வாய்ப்பு அமையும். ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன பிறகு லைட்டா ஒரு 2 இல்ல 3 டிகிரி வர டைரக்ஷன்ல திரும்பினா அதோட டெஸ்டினேஷனே மாறி போகும். வேற ஒரு இடத்துல தான் லேண்டிங் பண்ண வேண்டியது வரும். அதே போலதான் உங்க லைஃப்லயும் சின்ன மிஸ்டேக்ஸை கண்டுக்காம விட்டா உங்க ஜாப், கெரியர், லைஃப் ஸ்டேட்டஸ்னு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். டெய்லி லேட்டா எழுந்திருக்கிறது, அந்த நாளோட வேலைய அடுத்த நாளைக்கு தள்ளி போடுறது, மணி விஷயத்துல கேர்லெஸ்ஸா தப்பு செய்யறது, இது எல்லாமே ஏதோ ஒரு நாள் தானே நடக்குது அப்படின்னு அப்படியே விட்டுடுவோம். ஆனா இதையே நீங்க ரிப்பீட்டடா செய்யறப்போ அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். உங்க டெய்லி ஹேபிட்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை சரி பண்ணாம விட்டா நீங்க 0 ஸ்டேட்ல இல்ல உங்க லைஃபை மைனஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா ரொம்ப சின்ன விஷயத்துல நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டா, அதுவும் தொடர்ச்சியான முயற்சிகளா இருந்தா ஒரு பெரிய நல்ல மாற்றத்துக்கான வழியா அது இருக்கும். இந்த 1% சேஞ்சஸ் செய்ய நீங்க பெருசா எந்த கஷ்டமும் பட வேண்டாம். ஆனா இந்த சின்ன முயற்சிகள் இம்மீடியட்டா எந்த ரிசல்ட்டையும் தராது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நாம எப்பவுமே செய்யற தப்பு இதுதான். 3 நாள் வாக்கிங் போவோம், உடனே கண்ணாடிய பார்ப்போம், என்ன இது ஒரு சேஞ்சஸும் இல்லையே, சரி இன்னொரு நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த ஒரு நாள் போவோம். அதுவும் எப்படி? கொஞ்சம் கூட மோட்டிவேஷனே இல்லாம கடமைக்கு போலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் அடுத்த நாள் போகவே வேணாம், இதுல எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த முயற்சியை கைவிட்டுடுவோம். சைக்காலஜில வேலி ஆஃப் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. அதாவது உங்க ஆசைகளுக்கும் உங்க முயற்சிகளுக்கும் நடுவுல ஒரு வளைவான பாதை இருக்கு. அந்த டேர்னிங்கை நீங்க டெட் எண்ட் அப்படின்னு நினைச்சு திரும்ப வந்துருவீங்க. ஆனா அந்த டேர்னிங்க்கு அப்புறம் தான் நீங்க ரீச் பண்ண வேண்டிய இடமே இருக்குன்னு உங்க கண்களுக்கு தெரியறது இல்ல. முன்னாடி சொன்னது போல 3 நாள் வாக்கிங் போன அப்புறம் அதை டிரா பண்றவங்க கூட பரவாயில்ல. சில பேர் 20 நாள் போனதுக்கு அப்புறம் கூட அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை பார்க்க இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா போகணும் அப்படின்னு தெரியாம போயிருது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் டெட் எண்டா தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி பல விஷயங்களை எக்ஸாம்பிளா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்பயோ இல்ல ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றப்பயோ இப்படி எல்லா முக்கியமான விஷயத்துக்கும் ஒரு வாரம் இல்ல 10 நாள்ல ரிசல்ட் தெரியணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படிங்க முடியும்? அப்போ எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க? உங்க இலக்குகளை ரியாலிட்டியா மாத்துற வரைக்கும் பண்ணணும். உங்க ஃபிட்டான ட்ரெஸ் கொஞ்சம் லூஸா ஆகுற வரைக்கும், உங்க நியூ ஸ்டார்ட் அப்புக்கு ஒரு யூனிக்கான ஐடியா கிடைக்கிற வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எப்பவும் உங்க பேங்க் பேலன்ஸா இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
ரொம்ப வேண்டாம், டெய்லியும் கொஞ்சம், சும்மா 1% வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே போதும். கூட்டு வட்டியில, அதாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா பணத்தோட மதிப்பு அதிகம் ஆகுற மாதிரி தினமும் 1% செய்யற இந்த முயற்சிகளை ரொம்ப நாள் செஞ்சா அதோட கூட்டு மதிப்பும் உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். முதல்ல உங்க கோல்ஸ் என்ன அப்படின்னு தெளிவா சொல்ல தெரியணும். இது உங்க வாழ்க்கைக்கான லட்சியங்களா இருக்கலாம், இல்ல நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ண ஒரு விஷயமா இருக்கலாம். உங்க கோல்ஸ் தெளிவா இருந்தா அதை அடைய என்ன மாதிரியான ப்ராசஸ் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா கோல் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அதை நீங்க அடையிறதுக்கு சூஸ் பண்ற பாத், அதை சரி செய்யறது தான் இந்த 1% growthோட நோக்கமே. உங்க ஐடியல் வெயிட் என்ன, உங்களோட ட்ரீம் ஜாப் என்ன, இல்ல நீங்க படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா உங்க டார்கெட் % எவ்வளவா இருக்கணும், இந்த மாதிரி கோல்ஸை செட் பண்றதோட உங்க வேலை முடியறது கிடையாது. அதை எந்த வழியில அடையலாம், அந்த கோலை அடைய தேவைப்படுற டெய்லி பிராக்டிசஸ் என்ன, அதுக்கான சிஸ்டம் என்ன அப்படின்னு தெரியணும். ஏன் இந்த சிஸ்டம் இல்ல அதுக்கான வழிகளுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தெரியுமா? நீங்க செட் பண்ற கோல்ஸை விட அதை அடையிறதுக்கு நீங்க செய்யற முயற்சிகள் தான் உங்களை சக்சஸ்ஃபுல்லான பர்சனா காட்டும். சில பேர் அவங்க இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்னும் சில பேர் அதை ஈஸியா அச்சீவ் பண்ணிடுறாங்க. இந்த டிஃபரன்ஸ் வரதுக்கான காரணமே அவங்க தேர்ந்தெடுக்கிற வழிகள் தான். அந்த வழிகளை விட முயற்சிகளும் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. டெய்லி கன்சிஸ்டன்டா நீங்க செய்யற 1% முயற்சிகள் உங்களோட கோல்ஸை சீக்கிரம் அடையிறதுக்கு வழிவகுக்கும். ஒரு கட்டத்துல உங்க கோல்ஸ் என்னன்னு கூட மறந்து போயிருவீங்க. ஏன்னா நீங்க சூஸ் பண்ற வழியில உங்க ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். போகிற பாதை சரியா இருந்தா போய் சேர்ற இடம் நல்லா தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுற எல்லாருக்குமே ஒரே கோல் தான் இருக்கும், ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும். அதுல ஒருத்தர் மட்டும்தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் மேலதான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வின் பண்ற அந்த நபருக்கும் ஃபர்ஸ்ட்ல வர்ற அந்த நபருக்கும் இருக்க வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க செய்யற பயிற்சிகள் தான். காம்படிஷன் எப்ப வேணாலும் நடக்கலாம், அதுக்கான அவங்க ப்ரிப்பரேஷனை எப்பவோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. டெய்லி ப்ராக்டிஸ்லயே அவங்களோட வின்னிங் டைம் ரெக்கார்ட்ஸை செட் பண்ணிடுவாங்க. காம்படிஷன் நடக்கிற அந்த ஒரு நாள் அவங்களோட வெற்றியை டிசைட் பண்றது கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க சூஸ் பண்ண அந்த வழி, அதுக்காக அவங்க செஞ்ச சின்ன முயற்சிகள் தான் அவ்வளோ பெரிய வெற்றிக்கு காரணமா இருக்கும். நீங்க ரிசல்ட்டை சரி செய்ய முடியாது, அதுக்கான ப்ராசஸ்ல தான் நீங்க சேஞ்சஸை கொண்டு வர முடியும். இங்க ரிசல்ட்னு சொல்றது காம்படிஷன் நடக்கிற அந்த ஒரு நாள். அப்ப நடக்கிற எந்த விஷயத்தையும் மாத்தி உங்களால வெற்றியை பார்க்க முடியாது. அது ஒரு டெம்பரரி சொல்யூஷனா தான் இருக்கும். ஆனா அந்த சக்சஸ்க்கான ப்ராசஸ் எது அப்படின்னு கண்டுபிடிச்சா உங்க விக்டரி பாயிண்ட் எது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடலாம். உங்க இலக்கை நீங்க முன்னிலைப்படுத்தினா அதுல வரக்கூடிய மாற்றங்கள் உங்களை ஈஸியா கிவ் அப் பண்ண வச்சிரும். அப்படி இல்லாம ப்ராசஸ வழிகளா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா உங்க டார்கெட்டை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்க இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்னவா இருக்கீங்க அப்படிங்கறதும் முக்கியம். ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தாச்சு, அப்புறம் என்ன செய்யணும், இதை யோசிக்காம விட்டா அந்த சந்தோஷம் அந்த ஒரு காம்படிஷனோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்களால கண்டினியூ பண்ணவே முடியாது. நீங்க ப்ராசஸை கவனிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த போட்டியிலையும் வின் பண்ண முடியும். இல்லைனா ஏதோ ஒரு லக்கில கிடைச்ச வெற்றின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது உங்க மத்த எல்லா கோல்ஸுக்குமே பொருத்தமானதா இருக்கும். உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ணதும் நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுதான் உங்க லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணும். கோல்ஸ் இல்ல இலக்குகள் ஒரே பாயிண்ட்ல நின்னு போக கூடாது. அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா போதும், வேலை கிடைச்சா போதும், இந்த செமஸ்டர்ல 75% எடுத்தா போதும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண பிசினஸை எப்படி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது, ரன் ஆகுற பிசினஸை எப்படி ப்ராஃபிட்டபிளா மாத்துறது, செமஸ்டர்ல வாங்கின பர்சன்டேஜை வச்சு எப்படி ஜாபுக்கு போறது, இந்த மாதிரியான அடுத்த ஸ்டெப்ஸை பத்தியும் யோசிக்க தெரியணும். அதுலயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க ஹேபிட்ல, உங்க ப்ராசஸ்ல. அதுல நீங்க செய்யற 1% முயற்சிகள் உங்க டெய்லி ஹேபிட்ஸா மாறும். அந்த நல்ல ஹேபிட்டை வச்சு நீங்க செய்யற எல்லாத்துலயும் சக்சஸ பார்க்க முடியும். ஏன்னா ஒரே ஒரு கோல்ல மட்டும் கவனம் செலுத்தாம உங்க மொத்த பழக்க வழக்கங்கள்லையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சா நீங்க ஜாப், பிசினஸ், ரிலேஷன்ஷிப், மணி, ஹெல்த்னு எல்லாத்துலயும் நீங்க சாட்டிஸ்ஃபைடா வாழ முடியும். சரி, எந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும், எந்த மாதிரி முயற்சிகள் நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும், இந்த பதிவுல அந்த மாதிரியான 1% முயற்சிகள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தூக்கம், ரெஸ்ட். என்னங்க ஸ்டார்டிங்லயே தூங்குறத பத்தி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஒரு நல்ல தூக்கம் உங்களை எப்பவும் உற்சாகமா வச்சுக்க உதவும். இத பல நாள் பல பேர் சொல்லிட்டே இருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? பிசிக்கலாவோ இல்ல மென்டலாவோ நீங்க சோர்ந்து போயிருந்தா உங்களுக்கு இந்த வார்த்தைகளோட மதிப்பு தெரியும். நம்ம எல்லாருமே பகல் நேரம் முழுக்க ஓய்வே இல்லாம உழைச்சுக்கிட்டே இருக்கோம், இல்ல எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம். ஆனா இப்போ அந்த ஓட்டம், அந்த தேடல் நைட் டைம்ல கூட கண்டினியூ ஆகுது.
டிராவல், ஃபுட், எக்ஸ்ப்ளோர் பண்றேன்னு vlog போடணும், இப்படி பல காரணங்களை சொல்லி நமக்கான தூக்கத்தை நம்ம குறைச்சிக்கிட்டே இருக்கோம். சரி, ஏதோ ஒரு நாள் தானே, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளா சேரும் போதுதான் உங்க ஸ்லீப்பிங் பேட்டர்னே மொத்தமா மாறி போகுது. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போறாங்களே, அவங்களுக்கு மட்டும் இது மாறாதா? அவங்களோட ஒர்க்கிங் ப்ராசஸே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதை காம்ப்ரமைஸ் பண்ணதான் அவங்க பகல் நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னதான் பகல்ல தூங்கினாலும் ஒரு நல்ல நைட் டைம் ஸ்லீப் தர பெனிஃபிட்ஸ் அதுல கிடைக்கிறது கிடையாது. ஆனா நீங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்களா? இல்லையே. போர் அடிக்குது, டைம் இல்ல, இப்படியெல்லாம் உங்களுக்கே நீங்க சமாதானம் சொல்லிக்கிட்டு நைட் டைம்ல எல்லா பிளான்ஸையும் போடுறீங்க. அது உங்களோட ரெஸ்ட் டைமை மட்டும்தான் ஸ்பாயில் பண்ணுது. உங்க அடுத்த நாள் அதுக்கான ஒரு ரொட்டீனையும் அது பாதிக்கும். அந்த நாள்ல செய்ய வேண்டிய முக்கியமான வேலையை கூட அது டிஸ்டர்ப் பண்ணும். எப்பவுமே இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம செல்ஃப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது உங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ண நினைச்சா அதை ஆரம்பிக்க வேண்டிய பாயிண்ட் உங்கள இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படிப்பட்ட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல முக்கியமான விஷயம் உங்க ரெஸ்ட் டைம் இல்ல ஸ்லீப்பிங் டைம். அதை சரியா வச்சுக்க நீங்க 1% முயற்சிகள் எடுத்தா போதும். இந்த ரெஸ்ட் டைமை நீங்க 3 கேட்டகரிஸா பிரிக்கலாம். பிசிக்கல் ரெஸ்ட், உங்க தூக்கம். மென்டல் ரெஸ்ட், உங்களோட மைண்டுக்கு தேவைப்படுற ஒரு ரெஸ்ட். சோஷியல் ரெஸ்ட், உங்களோட தேவையே இல்லாத சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து நீங்க எடுக்கிற ஒரு பிரேக். ஒரு நல்ல ப்ரொடக்டிவான நபருக்கு இந்த 3 ரெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கான கன்வீனியன்டான டைமை சூஸ் பண்ணுங்க. அது 9 PM இல்ல 10 PM இல்ல 11 PM கூட இருக்கட்டும். உங்களுக்கான ஒரு கன்வீனியன்டான டைம் அது இருக்கணும். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை மாற்றவே கூடாது. அலாரம் வச்சு எழுந்திருக்கிறது மாதிரியே அலாரம் வச்சு தூங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. நல்ல ரிலாக்ஸா 7 இல்ல 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கத்துக்காக ஒதுக்கி வைங்க. உங்க பிசிக்கல் பாடி, மைண்ட் எல்லாமே ரிலாக்ஸா இருக்கும். நல்ல டீப் ஸ்லீப் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கான டைமா இருக்கும். அடுத்த நாள் நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்க டெய்லி ரொட்டீன் இதெல்லாம் சரியா வச்சுக்க இந்த டீப் ஸ்லீப் ரொம்பவே தேவை. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா டெய்லியும் இதை செஞ்சே தீரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா உங்க எல்லா டேஸும் புதுசா, ஃப்ரெஷ்ஷா, எனர்ஜெட்டிக்கா ஸ்டார்ட் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். அந்த நாள்ல செய்யற எல்லா வேலையுமே சக்சஸ்ஃபுல்லா மாறுறதையும் பார்க்க முடியும். அடுத்ததா கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பிராக்டிஸ். இப்ப இருக்கிற மாடர்ன் ட்ரெண்ட்ல இத கிராட்டிடியூட் ஜேர்னல்ஸ் எழுதுறது அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம பெரியவங்க காலையிலேயே எழுந்திருச்சு குளிக்கணும், சாமி கும்பிடணும், இதெல்லாம் நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம எங்க இதெல்லாம் கேட்கிறோம்? நம்ம கல்ச்சர்ல இந்த நம்பிக்கை தான் கிராட்டிடியூட் பிராக்டிஸா இருந்திருக்கு. அதை தான் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸா திரும்ப நம்மகிட்டயே கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எதை நம்பினாலும் சரி, இந்த டைமை நன்றி சொல்ல இல்ல அந்த நாளுக்கான பிளானை செய்ய அப்படின்னு ஒதுக்கலாம். காரு, வீடு, பேங்க் பேலன்ஸ் மாதிரி பெரிய விஷயத்துக்கு மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க நன்றி சொல்லலாம். முன்னாடி நாள் நடந்த விஷயத்துக்கு இல்ல அந்த புது நாள்ல நடக்க வேண்டிய விஷயம் உங்க லைஃப்ல என்ன மாதிரியான நல்ல சேஞ்சஸை கொண்டு வரும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுங்க. இன்னைக்கு சீக்கிரம் எழுந்துட்டேன் நன்றி, ரொம்ப எனர்ஜியா ஃபீல் பண்றதுக்கு நன்றி, இன்னைக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும், அதுக்கு உதவி செய்யற அந்த நல்ல சூழலுக்கு நன்றி. இப்படி நீங்க நடக்க போற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். இதனால அந்த நாளை உங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு அப்ரோச்சோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ற அந்த நாள் எல்லா விதத்திலையும் நல்லதாகவே முடியும். இதுக்கு நீங்க மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் செலவு செஞ்சாலே போதும். உங்க ஒரு நாள்ல இது வெறும் ஒரே 1% வேலை தான். அந்த நாளுக்கான வேலைகளை பிளான் பண்ணுங்க. அந்த பிளான்ல உங்களுக்கான பர்சனல் டைம் எது, ஒர்க் டைம் எது அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா நாளும் பிளான் படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கான பர்சனல் டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜேர்னல்ஸ் எழுதுறது டைரி எழுதுற பழக்கம் மாதிரி தான். உங்க மனசுல எது தோணுதோ அதை எழுதுங்க. இல்ல உங்க லைஃப்ல நடந்த சின்ன சின்ன விஷயத்த பத்தி கூட நீங்க எழுதலாம். இந்த நன்றி சொல்ற பழக்கம், ஜேர்னல் எழுதுறது, டு டூ லிஸ்ட் ரெடி பண்றது, இது எல்லாமே உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க உதவும். உங்களோட அந்த டே ஸ்டார்ட் ஆக ஒரு தெளிவான சூழலை உருவாக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட் முக்கியமான ஹேபிட், ஆனா பல பேருக்கு பிடிக்காத ஒரு ஹேபிட். ஏண்டா இந்த நாள் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு யாருக்குமே அது பிடிக்காது. அதாங்க எக்ஸசைஸ், ஒர்க் அவுட், மெடிடேஷன். இது எல்லாமே ஏதோ ஒரு ஃபிட்னஸ்க்கான வேலை, இல்ல யாரோ ஒரு சிலர் மட்டும் தான் செய்யணும், இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. ஆனா உங்க ஹெல்த்தை சரியா வச்சுக்க டெய்லி ரொட்டீன்ல இதை நீங்க இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். நான் தான் ஸ்லிம்மா இருக்கேனே, எனக்கு ஏஜ் 20 கூட ஆகல, நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், மெடிடேஷன் பண்ணணும், இப்படி எல்லா கேள்விகளுமே உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ அதிகமாக இருக்கணுமோ அதே அளவுக்கு உங்கள் ஃபிசிக்கல் பாடியும் சரியாக வச்சுக்க தெரியணும். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, 5ல் விளையாதது 50லையும் விளையாதுன்னு. 40 வயசுல நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா உங்க பிசினஸை ப்ராஃபிட்டபிளா மாத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை செய்யணும்னா 20 வயசுல இருந்தே அதுக்கான முயற்சிகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்.
உடம்புல ஒரு பிரச்சனை வந்தாதான் அதுக்கான ஸ்டெப்பை எடுப்பேன்னு நீங்க சாக்கு போக்கு சொன்னா அந்த ஸ்டேஜ்ல நீங்க இன்னும் அதிகமா கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். டெய்லி உங்க பிசிக்கல் பாடிக்கு ஒரு மூமெண்ட் கொடுங்க. அது யோகா, ஜிம், வாக்கிங், ஜாகிங் எதுவா வேணாலும் இருக்கட்டும். உங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க கட்டாயம் ஒரு டைமை கொடுத்தே ஆகணும். உங்க பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லாம அந்த நாளுக்கான எனர்ஜியை கொடுக்க இந்த மாதிரியான டைம் நிச்சயமா தேவைப்படும். இப்பெல்லாம் டிவி, மீடியால நிறைய ஹோம் ஒர்க் அவுட் வந்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு எக்ஸசைஸ் ஃபார்மை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதையே தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 15 நாள் ஒன்ஸ் அதை மாத்திட்டே இருக்கலாம். வாக்கிங், ஹோம் ஒர்க் அவுட், ஜிம், ரன்னிங் இல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்னு இப்படி எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பாடி அதுக்கு கண்டினியூஸா பழகுற மாதிரி உங்க ஒர்க் அவுட் பேட்டர்னை மாத்துங்க. ஒரு எக்ஸசைஸை தொடர்ந்து செஞ்சா உங்க மசில் மெமரி அதுக்கு பழகிடும். அப்புறம் அதுவே உங்களுக்கு ஈஸியா தெரியும். அந்த நேரத்துல வேற ஃபார்ம்ல ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல எல்லாருமே மேக்ஸிமம் ஃபிட்னஸ் கான்ஷியஸா இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் அதை ரொம்ப ஓவரா செய்றாங்க. ஒரு சிலருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி இன்னுமே தெரியறதில்ல. நீங்க 2 எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்க வேண்டாம். உங்களோட ஒரு நாள்ல ஒரு 20 நிமிஷம் உங்க பிசிக்கல் பாடிக்காக ஒதுக்குங்க. அதோட ரிசல்ட் நீங்க செய்யற வேலையில தெரியும். ஸ்டூடெண்ட், ஜாபுக்கு போறவங்க இல்ல வீட்லயே இருக்கிற ஹோம் மேக்கர்னு எல்லாருக்குமே பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய இந்த ஹேபிட்ஸை டெய்லி செய்யுங்க. உங்களோட பிசிக்கல் பாடிக்கு நீங்க செய்யக்கூடிய 1% முயற்சியா இது கண்டிப்பா இருக்கும். ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ஹைட்ரேஷன். நல்ல சாப்பாடு எதுன்னு யாருக்குமே இப்ப தெரியறதில்ல. டேஸ்டியான சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறோம். அதே நேரம் ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னா அது ஒரு டயட் ஃபுட்டா இருக்கணும், இல்ல டேஸ்ட் இல்லாத சாப்பாடா தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உங்க உடம்புக்கு தேவையான, உங்க ஹெல்த்தை எந்த விதத்திலையும் பாதிக்காத சாப்பாடு எல்லாமே நல்லதுதான். பொதுவாவே நம்ம உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தாதான் நம்ம சாப்பிட்றத சேஞ்ச் பண்றத பத்தியே யோசிப்போம். அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷனா அதுக்கான எந்த முயற்சியையும் செஞ்சிருக்கவே மாட்டோம். ஆனா உணவு விஷயத்துல உங்க டெய்லி ஹேபிட்ஸ் தான் உங்களுக்கு வர்ற எல்லா காம்ப்ளிகேஷனுக்கும் காரணம். உங்க சுகர் லெவலை செக் பண்ற அந்த நாள் நீங்க சாப்பிட்டது அதுக்கான காரணமா இருக்காதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம அதை சரி செய்ய மாட்டோம். கண்மூடித்தனமா அது இதுன்னு மீடியால பார்த்துட்டு ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாம இயற்கையா நீங்க இருக்கிற இடத்துலயே கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை, பழங்களை சாப்பிட்றது உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்க பர்ஸுக்கும் நல்லது. ஒரு நல்ல சாப்பாட்டோட அருமை சாப்பிட முடியாத ஸ்டேஜ்ல தான் நமக்கே தெரியும். அதுக்காக பீட்சா, பர்கர், நூடுல்ஸ் கெட்டது, சிறுதானியம் சாப்பிடுங்க, இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்க போறது கிடையாது. உங்க உடம்புக்கு எது செட் ஆகுதோ, எந்த சாப்பாடு உங்க ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணாம இருக்கோ அதை லிமிட்டடா சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். எப்பவும் உங்க பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது உங்க ஓவரால் ஹெல்த்துக்கு நல்லது. தேவையில்லாத கிரேவிங்ஸை கம்மி பண்றதுக்கும் அது உதவும். ப்ராப்பரான நல்ல உணவும் நல்ல ஹைட்ரேஷனும் உங்களோட மூடை நல்லா வச்சுக்கும். உங்களோட எனர்ஜி லெவலை ஸ்டேபிளா வச்சுக்க உதவும். ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே குறைக்க கூட அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் விட நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது, வேலை பார்க்கறது இது எல்லாமே எதுக்காக? நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், உங்க கூட இருக்கிறவங்கள நல்லா பாத்துக்கணும் தானே. அப்போ அதுக்கு முக்கியமா தேவைப்படுற அந்த உணவுல நீங்க கவனமா இருக்கணும். கோல்ஸ், டிசையர்ஸ், மில்லியனர் ஸ்டேட்டஸ்னு எவ்வளோ பெரிய விஷயங்கள பேசினாலும் அதை அச்சீவ் பண்ண நல்ல ஹெல்த் இருக்கணும். அதுக்கான டெய்லி ஹேபிட்ஸையும் நீங்க சரியா வச்சுக்கணும். என்னங்க ரொம்ப அட்வைஸா போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாமே உங்க ஃபாஸ்ட் லைஃப்ல நீங்க மறந்து போன விஷயங்கள். டைம் மேனேஜ்மெண்ட், கோல் செட்டிங், கெரியர்னு பெரிய விஷயங்களை பத்தி பேச சொல்லித்தர ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. ஆனா உங்க லைஃபுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண பெரிய விஷயங்களை ஈஸியா அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு புரிய வைக்க தான் இந்த பதிவோட நோக்கமே. ஆட்டிடியூட், பிஹேவியர். உங்க ஆட்டிடியூட் சரியா இருக்கணும்னா உங்க பிஹேவியரை சரி செய்ய தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல பிஹேவியரை கொண்டு வர தேவையான பல நுணுக்கமான விஷயங்களை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபெயிலியரை எப்படி பார்க்குறீங்க, அதிலிருந்து எப்படி வெளியில வர்றீங்க, அடுத்த முறை அதை எப்படி பயம் இல்லாம அப்ரோச் பண்றீங்க, இப்படி உங்களை பத்தியே நீங்க ஸ்டடி பண்ணி தெரிஞ்சுக்கணும். உங்க லைஃபுக்கு ஒரு கோல் இருக்கணும். அதே போல உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒரு கோல் இல்ல லிஸ்ட் இருக்கணும். இன்னைக்கு 15 நிமிஷம் வாக்கிங் போகணும் அப்படின்னா அதுவும் ஒரு கோல் தான். அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவோட இருக்கணும். இன்னைக்கு இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணணும், ஒர்க்கை முடிக்கணும், இப்படி உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை சரியா செஞ்சு முடிக்கணும். அதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் உங்களை ஒரு ஆக்டிவான மனிதரா, மோட்டிவேட்டடான பர்சனா மாற்றும்.
உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை நீங்க எப்படி செய்றீங்க அப்படிங்கறத வச்சு தான் உங்களுக்கான கோல்ஸை நீங்க எப்போ ரீச் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். உங்க கோல்ஸை ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். மற்றவங்க கிட்ட காட்டுற ஒரு சின்ன அக்கறையும் அன்பும் உங்க நல்ல பிஹேவியருக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஒரு நல்ல மனிதரா இருக்கிறதோட திறமையான நபரா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். உங்க ஒர்க் ஸ்மார்ட்டா இருந்தாதான் உங்களால அதை கண்டினியூஸா செய்ய முடியும். அதுக்கான இன்ஸ்பிரேஷனும் கிடைக்கும். அதுக்காக நீங்க ஒரு முக்கியமான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் நேரம், டைம் மேனேஜ்மெண்ட். இது வெறும் டு டூ லிஸ்ட் போடுறதோட நிக்காது. உங்க ஒரு நாள் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கீங்க அப்படின்றத பார்க்க தெரியணும். எந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்றீங்க, எந்த வேலையெல்லாம் நீங்க இன்னும் சீக்கிரமா முடிக்கலாம், உங்களை எனர்ஜியா வேலை செய்ய வைக்க என்ன பண்ணலாம், உங்க எனர்ஜியை வீணாக்குற வேலைகள் என்ன, இது எல்லாத்தையும் கவனிக்க தெரிஞ்சிருக்கணும். டைம் மேனேஜ் பண்றதை பத்தின பல விஷயங்களை தெளிவா புரிய வைக்கிற வீடியோஸ் நம்ம சேனல்லையே இருக்கு. தேவையில்லாத விண்டோ ஷாப்பிங் பண்றது, சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண வைக்கும். இப்போ எவ்வளவோ அப்ளிகேஷன் உங்க ஸ்கிரீன் டைமை குறைக்க இல்லைனா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட வருது. அது எல்லாமே நீங்க யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். இதை கேட்ட உடனே ஒரு 3 நாள் மீடியாவை அவாய்ட் பண்ற மாதிரி இருந்துட்டு அப்புறம் 4வது நாள் 3 நாளுக்கும் சேர்த்து வச்ச மாதிரி டைமை வேஸ்ட் பண்றதை விட டெய்லி கொஞ்ச நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான வேலைக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க. ஒரு ரெசிபியை தேடுறதுக்கோ இல்லை உங்கள் ஸ்டடீஸ் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மட்டும் யூஸ் பண்ணுங்க. இப்படியே படிப்படியாக அந்த ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ண பாருங்க. அப்போதான் அதை உங்களால் கண்டினியூஸாக ரொம்ப நாள் செய்ய முடியும். மீடியாலேயே வேலை செய்கிறவங்க என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொது விஷயம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தேட வேண்டிய இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியது உங்களோட மைண்டு. அதில் இருக்கிற விஷயத்த வெளியில கொண்டு வந்தாதான் மீடியாவில் கூட இன்ட்ரெஸ்டிங்கான புது ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால இது ஒரு ஜென்ரல் அட்வைஸா இல்லை எல்லாரும் சொல்ற அதே கான்செப்டா பார்க்காம உங்க லைஃபை கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா பாருங்க. 1% இல்ல 100% நோக்கி உங்க லைஃப் நகர்றத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். லேர்ன் நியூ. புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு அதை தெரிஞ்சுக்க ஒரு நேரம் ஒதுக்குங்க. உங்க ஜாப் இல்லை ஸ்டடீஸ்க்கு கூட இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஜென்ரலாக உங்கள் நாலேஜை அப்டேட் பண்ணுற மாதிரி கூட இந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற ஜென்சி காலத்தில் அப்டேட்டடாக இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம். புக் படிக்கிறது இல்லை புது டெக்னாலஜிஸ், கார், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறது, இப்படி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஏன் அது ஒரு லாங்குவேஜா கூட இருக்கலாமே, யாருக்கு தெரியும். நீங்க புதுசா கத்துக்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு ஒரு கெரியர் ஆப்ஷனா கூட மாறலாம். இல்லைனா அது உங்களோட பாசிவ் இன்கம்மை கூட அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நாலேஜை தவிர எந்த விஷயத்தையும் கத்துக்கிறது எப்பவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். பர்சனல் லைஃப். இந்த பர்சனல் டைமை நீங்கள் உங்களுக்காக யூஸ் பண்ணணும். உங்கள் கூட இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ், இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண இது நிச்சயம் உதவும். உங்கள் பர்சனல் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கிட்டா அது உங்கள் ஒர்க் லைஃப்பில், கெரியரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களோட சப்போர்ட்டிங் ஃபேக்டர் அதிகமானது மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இதை நீங்கள் டெய்லி செய்ய முடியலனா கூட வீக்லி ஒன்ஸ் செய்யணும். உங்கள் கோல்ஸ், ஹெல்த், மணி, இது எல்லாமே எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் உங்கள் கூட இருக்கிறவங்க கூட நீங்கள் வச்சுக்கிற ஒரு கனெக்ஷன். அதை எப்போவுமே சரியாக வச்சுக்கணும். இது நீங்கள் மென்டலி பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு உதவும். நீங்கள் யாருக்காக இதெல்லாம் செய்கிறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் அதிகமாகணும். உங்களுக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் அது கொடுக்கும். அப்பப்போ ஒரு சின்ன பிரேக், எப்போவாவது ஒரு வெக்கேஷன், இந்த மாதிரியான சின்ன மாற்றங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பை நிம்மதியாக வச்சுக்க செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள் தான். இது வரைக்கும் நாம் பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் வந்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் வெவ்வேறு தான் இருக்கும். அவங்களோட ருட்டீன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இதில் சொன்ன விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டா போதுமானு கேட்காதீங்க. இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண்டுக்காமல் விட்ட சின்ன சின்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப இல்லை, தினமும் 1% போதும். இந்த 1% முயற்சிகள் உங்கள் லைஃப்பை இன்னும் அழகாக மாற்றும். ஸ்டார்டிங்கில் இதனால் எந்த யூஸும் இல்லாத மாதிரி தெரியலாம். இன்னைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கிற ₹1 10 வருஷம் கழிச்சு 1,00,000 மாறும்னு சொன்னால் நம்ப முடியாது. ஆனால் அந்த ₹1 நீங்கள் டெய்லி சேர்த்து வைக்க நினச்சா சேவிங்ஸோட முக்கியத்தை பற்றி புரிய வைக்கணும். அந்த ₹1 100 மாறும். அது அப்படியே 1000 லட்சமாக மாறும். ஆனால் நீங்கள் செய்கிற அந்த முயற்சி தொடர்ச்சியானதாக இருக்கணும். பெரிய முயற்சிகளை பாதியிலேயே கைவிடுறதை விட உங்கள் லைஃப்பை மாத்திர இந்த சின்ன சின்ன முயற்சிகளை நீங்கள் கண்டினியூஸாக செய்கிறது நல்ல செயலாக இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் உங்கள் வாழ்க்கையோட பெரிய பயணத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா மட்டுமே அதை உணர முடியும். இன்னைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க.
உங்க லைஃபோட எந்த ஆஸ்பெக்டை மாத்த விரும்புறீங்களோ, அதாவது ஃபினான்ஸ், கெரியர், ஹெல்த், பிஹேவியர் இல்ல வேற எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதுக்கான கோல்ஸை செட் பண்ணுங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸை உருவாக்குங்க. அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான உங்க முயற்சிகளை கன்சிஸ்டண்டா கொடுங்க. உங்க லைஃப் நிச்சயமா நல்ல விதமா மாறும். அதை ஈஸியா உங்களால செஞ்சு முடிக்க முடியும். உங்க சக்சஸ்க்கான டேர்னிங் பாயிண்ட்டை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி நடந்தா போதும். ஒரு அழகான வாழ்க்கை அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.